Look, I actually made 2 points. One, how the world is changing, it is rebalancing, it is less Euro-Atlantic. I don't think everybody gets that. I think old habits die hard. I mean, very candidly, there are still people in the world who believe that their definition, their preferences, their views must override everything. Here's my plan to dismantle the deep state and reclaim our democracy from Washington corruption once and for all. ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு ஜியோபாலிட்டிக்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் கொஞ்சம் ஹெவியான சப்ஜெக்ட். சீக்ரெட் சொசைட்டிஸ் பற்றி, அது எப்படி ஃபார்ம் ஆச்சு, ஃபஸ்ட்டு எப்படி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீங்கள் இதை டீப் ஸ்டேட்னு சொல்லலாம், இல்லுமினாட்டி குரூப் சொல்லலாம், வேறு பேரில் சொல்லலாம். பட் இது ஒரு சீக்ரெட்டான சொசைட்டி, இந்த வேர்ல்டு ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுற ஒரு சொசைட்டி. ஸோ இந்த சொசைட்டி எப்போ ஃபார்ம் ஆச்சு, எப்படி ஃபார்ம் ஆச்சு, இதோட பேக்ரவுண்டில் ஃபஸ்ட்டு யார் இந்த கான்செப்டை கொண்டு வந்தவங்க, இதெல்லாம் பற்றி நம்ம கொஞ்சம் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் பண்ணுறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ண நண்பர் தருண், ஸ்டார் பாய் தருண். நீங்கள் ட்விட்டரில் அவரோட ஐடியை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நிறைய விஷயம் இதை பற்றிலாம் நிறைய எழுதுகிறாரு. அவரோட ட்விட்டர் ஐடி வந்து @starby2079. ஸோ அந்த ஐடியை ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அப்பப்போ அவர் வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருப்பாரு. நான் இதெல்லாம் ஒரு கலெக்ட் பண்ணி என்னோடய தனி ரிசர்ச், அவரோடது இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு எபிசோடாக இங்கே கொண்டு வந்து உங்கள் முன்னாடி நிறுத்துகிறேன். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்லேயும் ஹிந்திலேயும் வந்து நிறைய இருக்குது இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ். பட் தமிழில் பேசுகிறவங்க ரொம்ப கம்மி. ஸோ நம்ம தமிழர்களுக்கு வந்து இந்த விஷயங்கள்லாம் நிறைய போய் சேரணுன்றது என்னோடய ஆசை. அது உங்கள் மூலயமா தான் நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஏற்கனவே நிறைய டீப் ஸ்டேட் பற்றியோ அதோட ஃபங்க்ஷன்ஸ் பற்றியெல்லாம் பார்த்துருந்தோம். இந்த எபிசோடில் ஸ்பெஷலாக நம்ம பார்க்க போகிறது அது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, எங்கேருந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, யார் ஸ்டார்ட் பண்ணாங்கன்றது. ஓகே, கொஞ்சம் ஹெவியான சப்ஜெக்ட், கொஞ்சம் கவனித்து கேட்டிங்கன்னா தான் இது கொஞ்சம் புரியும். ஸோ ஐ ரிக்வெஸ்ட் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி கேளுங்க. ஓகே, லெட்ஸ் கோ. இதை பற்றி நிறைய புக்ஸ் வந்து இங்கிலீஷில் நிறைய புக்ஸ் எழுதியிருக்காங்க. வேறு இதுவெல்லாம் ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டான ஒரு புரிஞ்சிக்க முடியாத ஒரு விதமான ஒரு குரூப்ஸ். இதெல்லாம் யார் எங்கே லிங்க் ஆகிருக்கிறாங்க, எந்த கண்ட்ரியில் இருக்காங்க, இதெல்லாம் ரொம்ப தேடி, அதாவது ஒரு லிங்கை கொடுக்கறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனால் நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு சிலரோட கருத்துக்களை இன்னொரு சிலர் கருத்து வேறுபடலாம். ஏன்னா இது அந்தளவுக்கு ரொம்ப சீக்ரெட்டாக நடக்கிறதுனால, ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கிறதுனால அதை லிங்க்ஸ் எல்லாம் கரெக்டாக எல்லாராலையும் வந்து ப்ரூஃப் பண்ண முடியாது. ஒரு சிலதெல்லாம் வந்து அசம்ஷனும் இருக்கும், ஒரு சிலது வந்து இந்த மாதிரி இருக்கலான்ற ஒரு பிளானிங்கில் அவங்க ஒர்க் பண்ணாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் எழுதியிருக்காங்க. அதில் ஸ்பெஷலாக நம்ம ஜேம்ஸ் ஜாக்சன் ஒருத்தர், த வேர்ல்டு மோஸ்ட் டேஞ்சரஸ் சொசைட்டி, சீக்ரெட் சொசைட்டிஸ்ன்னு, அதில் சூப்பராக எழுதியிருப்பார் அவர். இல்லுமினாட்டி எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னு. அது ஃப்ரீ மேசன்ஸ், பில்டர்பர்க் குரூப், நைட்ஸ் டெம்ப்ளர், ஜெசுயிட்ஸ், ஸ்கல், போன்ஸ், இன்னும் பாரோஸ், கனைட்ஸ், கசார்ஸ், ரோமன்ஸ், வேட்டிகன், ஜுடாயிசம்னு எக்கச்சக்கமான ஒரு மிகப்பெரிய சப்ஜெக்ட் அவர் எழுதியிருக்காரு. பட் அந்த அளவுக்கு நம்ம போகிறதில்ல. பேசிக்காக இனிஷியலாக எப்படி ஃபார்ம் ஆச்சு அதை நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ரொம்ப கன்ஃபியூஸ் ஆக வேணாம். இந்த ஸ்லைடை பார்த்துட்டு அதை வந்து ஒரு ஐடியாக்காக நீங்கள் பார்த்துங்க. மற்றபடி இது ரொம்ப நெக்ஸ்ட் பார்ட்லேருந்து, நெக்ஸ்ட் ஸ்லைட்லேருந்து நீங்கள் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி அதை கேட்டிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓரளவுக்கு புரிஞ்சிடும். அதுக்கப்புறமா நீங்கள் தனியாக கூகுள்லாம் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா புரிய ஆரம்பிச்சிடும். ஓகே, அரௌண்ட் 1700லேருந்து ஒரு 1800 வரலும் ஒரு 4 பேர் முக்கியமானவங்க. இதில் வந்து ரோத்ஸ்சைல்டு, இவர் ஒரு பேங்கர். அதுக்கப்புறமா ஃப்ரீ மேசன்ஸ்னு ஒரு குரூப்பு, கசார்ஸ்னு ஒரு குரூப்பு. நம்ம ஒருத்தரை பற்றியும் தனித்தனியாக பார்க்கலாம். அதுக்கப்புறமா ஜெசுயிட்ஸ். இந்த 4 குரூப்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணது தான் இந்த சீக்ரெட் சொசைட்டி ஃபஸ்ட்டு வேர்ல்டில் செட் ஆனது. எக்ஸாக்டாக எந்த டைமுக்குன்றது யாராலையும் சொல்ல முடியல. பட் 1700லேருந்து 1800 வரலும் ஆல்மோஸ்ட் இந்த சீக்ரெட் சொசைட்டி வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட்.
அதுக்கப்புறமா அது எப்படி எப்படி டெவலப் பண்ணாங்கன்றது ஒரு தனி கதை. அதை வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறதில்ல. பட் நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து இந்த 4 குரூப்ஸ் வந்து எப்படி ஒன்றா சேர்ந்தாங்கன்றது. அவங்க எப்படி அந்த சீக்ரெட் சொசைட்டி ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஐடியாவை எங்கேருந்து கொண்டு வந்தாங்க, எப்படி பண்ணாங்கன்றது தான் நம்ம இங்கே இந்த எபிசோடில் பார்க்க வேண்டிய மேட்டர். ஓகே, ஃபஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து ரோத்ஸ்சைல்டு தான் இந்த சீக்ரெட் சொசைட்டியோட பேஸ்ன்னு சொல்லலாம், அடித்தளம் மாதிரி. ஸோ இவங்களோட கான்செப்ட் தான் மற்றவங்கள வந்து ஒன்றா சேர்த்துச்சு. ஸோ அந்த ரோத்ஸ்சைல்டு ஃபேமிலி வந்து எப்போ வந்து ஒரு கரெக்டான இன்ஃபர்மேஷன் இல்லை. பட் அரௌண்ட் 1700 இவங்க வந்து ஃபஸ்ட்டு இவங்கெல்லாம் வெளியே தெரிய ஆரம்பித்தாங்க. அதாவது ஒரு அந்த யூரோப்பில் வந்து நிறைய வார்லாம் நடந்துட்டு இருந்துச்சு இல்லைங்களா. அந்த பீரியடில் இவங்க ரொம்ப ஃபேமஸ் ஆனாங்க. இதில் ரொம்ப ஃபேமஸ் ஆனவர்னு பார்த்திங்கன்னா நாதன் ரோத்ஸ்சைல்டுன்னு. அவர் வந்துட்டு ஃபஸ்ட்டு இவங்கெல்லாம் வந்து ஜெர்மன் பேஸில் இருந்தாங்க. ஜெர்மன், ஃப்ரான்ஸ் இந்த ஏரியாவில் இருந்தாங்க. அங்கே வந்து அவங்க ஃபண்டிங் பண்ணுறது, இந்த நம்ம வட்டிக்கு விடுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ட்ரேடர்ஸ்க்கெல்லாம் பணம் கொடுத்து, இன்ட்ரெஸ்ட்டுக்கு பணம் கொடுத்து அந்த இன்ட்ரெஸ்ட்டில் அவங்க வந்து ஏர்ன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ 1800 வந்து ஃப்ரான்ஸ் அதெல்லாம் ரொம்ப சின்ன சின்ன வார்லாம் நடந்துகிட்ருக்கப்போ நாதன் ரோத்ஸ்சைல்டு வந்து ஃபஸ்ட்டு லண்டனில் போயிட்டு ஒரு பேங்க் மாதிரி, பேங்க்குன்னு சொல்ல முடியாது அந்த டைமுக்கு, ஒரு வட்டி கடை மாதிரி அவர் செட் பண்ணார். அதில் வந்து நல்ல ஏர்னிங் பண்ண ஆரம்பித்தார் அவர். நான் வந்து ஷார்ட்டாக சொல்கிறேன், இது ரோத்ஸ்சைல்டு ஃபேமிலி பற்றி நீங்கள் நிறைய கூகுளில் கிடைக்குது, தேடி கண்டுபிடிச்சிக்கலாம். அந்த டைமுக்கு வந்து இங்கிலாண்டு ப்ளஸ் மற்ற கண்ட்ரிஸ் கூட, ரஷ்யா கூடவோ அந்த மாதிரிலாம் வார் நடந்துகிட்டு இருந்தது. அப்போது ஒரு டைம் ஜெர்மனுக்கும் இங்கிலாண்டுக்கும் வார் நடக்கும்போது அந்த ஜெர்மன்லேருந்து ஒருத்தர் வந்து இங்கிலாண்டு வின் பண்ணுதுன்ற அந்த விஷயத்தை கொண்டு வர்றதுக்கு முன்னாடி இவருக்கு தெரிஞ்சிடுச்சு. ஸோ இவர் என்ன பண்ணார்னா, அப்போ அங்கே ஷேர் மார்க்கெட் இருந்தது இல்லைங்களா, அதில் எல்லா ஷேரையும் சேல் பண்ணார். அதாவது ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் வந்து பரப்பினார். இங்கிலாண்டு வந்து லாஸ் ஆயிடுச்சு, ஜெர்மன்கிட்ட தோற்று போச்சு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை பரப்பினார். உடனே ஷேர் மார்க்கெட்டெல்லாம் ஃபுல்லாக டவுன் ஆனப்போ மொத்தத்தையும் இவர் வாங்கிட்டார். மொத்த ஷேர்ஸையும் இவர் வாங்கிட்டார். ஆல்மோஸ்ட் 85-90% ஷேர்ஸை வந்து இவர் வாங்கிட்டார். அதுக்கப்புறமா ஒரு 2-3 டேஸ்க்கு அப்புறமா அந்த மெசேஜ் கிடைச்சிது, இங்கிலாண்டு வின் பண்ணிடுச்சு வாரில். ஸோ மறுபடியும் ஷேர் எல்லா ப்ரைஸ் எல்லாம் ஏற ஆரம்பித்தப்போ இவர் அதெல்லாம் ரொம்ப சேல் பண்ணி பெரிய அளவில் ப்ராஃபிட் சம்பாதிச்சார்னு அது ஒரு கதை ஒன்று ஓடிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் வந்துட்டு வார் நடக்கும்போது இவர் ஜெர்மன், ரஷ்யா, இங்கிலாண்டு எல்லாருக்குமே ஃபைனான்ஸ் பண்ணார். அவங்களுக்கு வந்து அந்த வார்க்கான எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கிறதுக்கு, ஃபுட்டுக்கு, அதெல்லாம் எக்யூப்மெண்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய வந்து சப்ளை பண்ணுறது, அதிலேருந்து ஏர்ன் பண்ணுறது, அந்த மாதிரியெல்லாம் வந்து நிறைய ஏர்ன் பண்ண ஆரம்பித்தார். பெரிய அளவில் ஏர்ன் பண்ணி அவங்க ஃபுல்லாக செட்டில் ஆனாங்க. இப்படி தான் இந்த ரோத்ஸ்சைல்டு ஃபேமிலி பெரிய லெவலில் வளர்ந்துருச்சு. அதுக்கப்புறமா அடிக்கடி அங்கே வார் நடக்கும்போது 2 கண்ட்ரிக்கும் இவர் வந்து ஃபைனான்ஸும் பண்ணுவார், சப்ளைஸும் பண்ணுவார். ஸோ இவங்க குரூப் ஃபுல்லாக அந்த மாதிரி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க டெவலப் ஆனாங்க. அதே மாதிரி வார் இல்லாத சமயத்தில் வந்து கவர்மெண்ட்டுக்கு இந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, கொஞ்சம் டெவலப் பண்ணுறதுக்கு இண்டஸ்ட்ரீஸ்க்கெல்லாம் அந்த மாதிரி ஃபைனான்ஸ் பண்ணி அந்த இதில் இருந்து ஏர்ன் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு அந்த ரோத்ஸ்சைல்டு ஃபேமிலி வந்து அந்த டைம்லேயே வந்து யூரோப்பில் பெரிய லெவலில் ஒரு வெல்தி ஃபேமிலி. ஈவன் ராயல்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, இங்கிலாண்டு கிங்கு, குயின் எல்லாம், அவங்கெல்லாம் வந்து இவங்கக்கிட்ட தான் ஃபைனான்ஸ் வாங்குகிற மாதிரியான அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பை வந்து இவர் செட் பண்ணியிருந்தார் அந்த காலத்தில். ஸோ இந்த ரோத்ஸ்சைல்டு ஃபேமிலி தான் பேசிக். ஓகே, சாரி, நான் அந்த ஜெர்மன் சொன்னேன் இல்லைங்களா, நெப்போலியன் கூட வந்து இங்கிலாண்டு வார் நடந்தது, ஃப்ரான்ஸ், அந்த வாரில் வந்து இவர் ரொம்ப சம்பாதிச்சார். ஓகே, அடுத்தது நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான குரூப் வந்து ஜெசுயிட்ஸ்ன்றது வந்து ஒரு கிறிஸ்டியன் பேஸ்டு, போர்ச்சுகலில் ஒரு ஸ்டார்ட் ஆனது. அப்போ வந்து அந்த கிங்கை வந்து கொஞ்சம் சைட்லைன் பண்ணார். அதாவது கவர்மெண்ட்டில் வந்துட்டு கிறிஸ்டியன் மிஷினரியெல்லாம், அதாவது போப்ஸ் எல்லாம் வந்து இன்டர்ஃபியர் பண்ணுறது வந்து அவர் கொஞ்சம் சைட்லைன் பண்ணார். ஸோ அந்த டைமில் ஒரு ஹார்ட் கோர் கிறிஸ்டியன்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்கெல்லாம் ஒரு குரூப்பாக ஃபார்ம் ஆகி அவங்க வந்து அந்த போர்ச்சுகல் கிங்கை வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ்பெல் பண்ணாங்க. அதாவது அவர் வந்து ஃபஸ்ட்டு இவங்களெல்லாம் எக்ஸ்பெல் பண்ணிட்டார். ஸோ அந்த கோவத்தில் அவங்க ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணாங்க.
அவங்க ஃபார்ம் பண்ணி ரிபெல்லியன் பண்ணி அந்த போர்ச்சுகல் கிங்டமை முதல் முறையாக வீழ்த்தினாங்க. அதுக்கப்புறமா அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க ஜெசுயிட்ஸ்ன்ற ஒரு குரூப் வந்து அவங்களோடது மெயின் வந்து கெத்தாலிக் கிறிஸ்டியன்ஸ். இவங்க கெத்தாலிசம் வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணணுன்ற ஒரு மோட்டிவோடு ஒர்க் பண்ணாங்க. இதில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஓத்து எடுப்பாங்க அவங்க. அது நான் சைடில் கொடுத்துருக்குறேன். பட் இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது வந்து அவங்க ஓத்து எடுக்கும்போது சொல்லுவாங்க, ஐ டூ ஃபர்தர் மோர் ப்ராமிஸ் அண்ட் டிக்ளேர் தட் ஐ வில் வென் ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரெசன்ஸ் மேக் அண்ட் வேஜ் ரிலன்ட்லெஸ் வார்ஸ் சீக்ரெட்லி ஆர் ஓப்பன்லி அகெயின்ஸ்ட் ஆல் ஹெரிட்டிக்ஸ் ப்ரொட்டஸ்டன்ஸ் அண்ட் லிபரல்ஸ். லிபரல்ஸ்ன்றது இங்கே அவங்க சொல்கிறது வந்து அந்த டைமில் இருந்த லெஃப்டிஸ்ட்க்கு அகெயின்ஸ்டாக ஃபைட் பண்ணி, அதாவது காட் இல்லைன்ற மாதிரியான ஒரு குரூப்புக்கு. I am directed to expirate from the face of the earth and that I will spare neither age, sex or condition. சொல்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது. And that I will hang, burn, waste, boil, flay, strangle and bury alive, rip up stomachs and worms of the women, crush their infants' heads against the wall in order to இது என்னால் படிக்க முடியல. ரொம்ப ஒரு மாதிரியான ஹார்ட் கோர் ஸ்டாண்டு. எந்த விஷயத்தை செய்கிறதுக்கு தயாராகிற ஒரு குரூப்பை வந்து இவங்க ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ இந்த குரூப் வந்து யூரோப் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிச்சு. இது தனியாக வந்து மெயின்லி இவங்க அந்த டைமுக்கு வந்து இவங்களோட டார்கெட் இருந்தது வந்து கெத்தாலிக் கிறிஸ்டியனை வந்து டெவலப் பண்ணோன்றது. ஸோ ப்ரொட்டஸ்டன்ட் அகெயின்ஸ்ட்டு பெரிய அளவில் ஃபைட் நடந்துட்டு இருந்துச்சு. கிறிஸ்டியன்ஸ் நிறைய சிலுவை வார்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரிலாம் நிறைய அந்த வார்லாம் நடந்துகிட்டே இருந்தது. அங்கங்கே கான்ஃப்ளிக்ஸ் சின்னதாக உள்ள இன்டர்னல் ஒரு நாட்டுக்குள்ளேயே வந்து சிவில் வார்ஸ் அந்த மாதிரிலாம் நடந்துருந்துச்சு. அது இல்லாமல் இவங்க மிஷினரிஸ் எல்லாம் வச்சு எஜுகேட்டர்ஸ் எல்லாரையுமே வந்து இவங்க தான் ஃபுல்லாக கவர் பண்ண ஆரம்பித்தாங்க. முதல்ல ரைட்டர்ஸ், சயின்டிஸ்ட் எல்லாம் போட்டு ப்ரீஸ்ட் மூலயமா புவரெல்லாம் கன்வெர்ட் பண்ணி அவங்க வந்து அவங்களோட சொல்கிறது எல்லாம் கேட்குற மாதிரியான அந்த ஒரு செட்டப்பெல்லாம் இவங்கெல்லாம் பண்ணது. இவங்க தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது. ஜெசுயிட்ஸ் குரூப் நீங்கள் கூகுள் பண்ணிங்கன்னா நிறைய கிடைக்கும். ஸோ இது செகண்ட் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு குரூப். அடுத்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு குரூப் வந்து ஃப்ரீமேசன்ஸ் குரூப். இவங்க வந்து பேசிக்கலாக வந்து லேண்ட் கிராபர்ஸ்ன்னு சொல்லலாம். யூரோப்பில் வந்துட்டு லேண்டெல்லாம் கிராப் பண்ணுறது, கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸு, அந்த மாதிரி பெரிய லெவலில் ஒரு குரூப் இது. ஸ்டார்டிங்கில் வந்து அவங்க லேண்டை கிராப் பண்ணி அந்த இடத்த சேல் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ரொம்ப செஞ்சிட்ருந்தாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக வளர ஒரு சில பில்டிங்ஸ் எல்லாம் கட்டி கொடுக்குறது, அந்த மாதிரி கான்ட்ராக்ட், சிவில் அடிக்கடி வார் நடந்ததுனால அடிக்கடி அங்கே டேமேஜஸ் எல்லாம் ஆகும். அதெல்லாம் மறுபடியும் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா கண்ட்ரீஸ்லேயும் இவங்களது ஒரு குரூப்பாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த ஃப்ரீமேசன்ஸ் குரூப்ஸ். இவங்களும் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக, ரோத்ஷில்டு மாதிரி ஓரளவுக்கு பவர்ஃபுல்லான, பட் இவங்களோடது வந்து லேண்ட்ஸ் நிறையா இருந்தது. அதாவது இவங்க கண்ட்ரோலில் வந்து லேண்ட்ஸ், பில்டிங்ஸ் எல்லாம் நிறையா இருந்தது. அதில் வந்து அவங்களோட கண்ட்ரோலில் இருந்ததுனால ஈவன் கவர்மெண்ட் கான்ட் கொஸ்டின், அவங்கள வந்து கவர்மெண்ட்டை வந்து அதில் இன்டர்ஃபியர் பண்ண முடியாதுன்ற லெவலுக்கு பவர்ஃபுல்லான குரூப்பாக இருந்தது. இந்த ஒரு குரூப் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய குரூப் வந்து கசார்ஸ் பேசிக்கலாக முதல்ல இருந்தது வந்து ரஷ்யாவுக்கும் சென்ட்ரல் ஏஷியாவையும் யூரோப்பையும் கனெக்ட் பண்ணுற ஒரு அந்த ஏரியாவில், அதாவது பிளாக் சி, காஸ்பியன் சி, அதுக்கு கொஞ்சம் மேலே ரஷ்யாவுக்கு கொஞ்சம் கீழே, அந்த மாதிரி ஒரு ஏரியாவில் வந்து இவங்க இருந்தது. இவங்களோடது வேலையை வந்து லூட் பண்ணுறது, அதாவது ரஷ்யாவிலேருந்து துருக்கிக்கு இல்லை யூரோப்புக்காக போகிற எல்லா சாமான்லாம் லூட் பண்ணுறது, அந்த மாதிரியெல்லாம் நிறைய பண்ணிகிட்ருப்பாங்க. பேசிக்கலாக கொள்ளைக்காரங்கன்னு சொல்லலாம், அந்த மாதிரியான ஒரு குரூப். ஸோ ரஃப்பான ஹேண்டில் பண்ணுவாங்க. அதுக்காக மர்டர் பண்ணுறது, எது வேணாலும் செய்கிறதுக்கு தயாரான. அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஸ்ப்ரெட் ஆகி மிடில் ஈஸ்ட்டில் பெர்ஷியா வரலாம் ஸ்ப்ரெட் ஆகிட்டாங்க. பெர்ஷியா இப்போ இருக்கிற ஈரான் அந்த ஏரியா வரலாம். ஏன்னாக்கா சில்க் ரூட் கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள். இந்தியா சைனாவிலேருந்து யூரோப்புக்கு ட்ரேடு பண்ணுற ரூட்டு. ஸோ அந்த ரூட்டை குறி வச்சு கீழேயும் வர ஆரம்பித்தாங்க, அதாவது வெஸ்ட் சைடில். ஸோ அந்த மாதிரி வந்து
இந்த ஏரியா ஃபுல்லாக அவங்க கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்கள மீறி எதுவும் பண்ண முடியாது. ஒன்று அவங்க கூட ஒரு ஒப்பந்தம் பண்ணி ஒரு பர்சன்டேஜ், குறிப்பிட்ட பர்சன்டேஜ் கொடுக்கணும். இல்லையான்னா அவங்க அட்டாக் பண்ணி மொத்தத்தையும் லூட் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு குரூப். இதுக்குள்ளேயே நிறைய குரூப்ஸ் இருந்தது. பட் மேஜராக ஒரு கசார்ஸ்ன்ற ஒரு குரூப்ஸ் வந்து இதை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா இதுலேருந்து சின்ன சின்ன குரூப் பிரிஞ்சு தான் மிடில் ஈஸ்ட்டில் நிறைய இந்த மாதிரி லூட்டர்ஸ் வந்து நிறைய வர ஆரம்பித்தாங்க. ஸோ அதெல்லாம் பெருசாக இருந்துச்சு. அந்த டைமுக்கு ரஷ்யா ஃபஸ்ட்டு இவங்களோட ஒரு ஒப்பந்தம் பண்ணாங்க. அதாவது அவங்களோட ட்ரேட் ரூட்டில் வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது. அவங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் அதுக்காக வரி மாதிரி கட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த கசாரியா குரூப் வந்து மிடில் ஈஸ்ட் ப்ளஸ் ரஷ்யாவிலேருந்து மிடில் ஈஸ்டில் பெர்ஷியா வரலும் ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகிருந்த ஒரு மிகப்பெரிய குரூப். ஸோ இந்த ஒரு குரூப்பும் வந்து ரொம்ப இவங்க வந்து பேசிக்கலாக பார்த்தா வாரியர்ஸ் ரொம்ப டெக்னிக்கலாக ஃபைட் பண்ணுறது, அட்டாக் பண்ணுறது அதெல்லாம் பெரிய அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. ஸோ இந்த கசார் குரூப்ஸ், இந்த 4 குரூப்ஸ் சேர்ந்து தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. அதாவது ரோத்ஸ்சைல்டு வந்து ஃப்யூச்சரை பற்றி அவர் ரொம்ப யோசிப்பாங்க. அந்த நார்தர்ன் ரோத்ஸ்சைல்டு இருந்தார் இல்லைங்களா அவர். அப்போ வந்து இந்த வார்ஸ் எல்லாம் நடக்கிறது, இதெல்லாம் ஒரு டைமுக்கு வந்து வாரே நடக்கலைன்னா என்ன பண்ணுறது, அப்போது இவங்க எதனா கிளறி விட்டு மறுபடியும் வாரை க்ரியேட் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பண்ணோன்னாக்க அவங்களுக்கு தனியாக குரூப் வேணும், கிரவுண்டில் ஒர்க் பண்ணுறவங்க வேணும். அதுக்கான மீட்டிங்ஸு சொசைட்டி அரேஞ்ச் பண்ணுறதுக்கெல்லாம் ஒரு குரூப் வேணும். அதுக்கப்புறமா ஹார்டாக அட்டாக் பண்ணுறவங்க, அதாவது இந்த கசார்ஸும் ஜெசுவிட்ஸையும் அதுக்கு யூஸ் பண்ணுறது. இந்த மாதிரி எல்லாரையும் ஒருத்தரையாக காண்டாக்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள வந்து கொண்டு வந்தாங்க. அதாவது ஜெசுவிட்ஸ்க்கு ப்ராமிஸ் பண்ணது வந்து நாங்கள் அதாவது உன்னோட மிஷினரியை வந்து ஃபுல்லாக வேர்ல்டு பரப்பலாம், நம்ம மொத்ததும் வந்து கிறிஸ்டியன் மிஷினரி ஆக்கலாம், கேத்தோலிக் கிறிஸ்டினரி ஆக்கலாம். அது கசார்ஸ்க்கு வந்து அவங்க ஃபைட்டர்ஸ்ன்றதுனால அவங்களுக்கு அந்த மாதிரியானது. அந்த ஃப்ரீ மேசன்ஸ் வந்து சீக்ரெட்டாக எங்கே போனாலும் லேண்டெல்லாம் கிராப் பண்ணலாம் நீங்கள் எவ்வளோ வேணாலும். அதே மாதிரி எங்களுக்கு அந்த மீட்டிங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறது, இன்ஃபர்மேஷன்ஸ் பாஸ் ஆன் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் ஒருத்தர் ஒரு இதுவாக செட்டப் பண்ணி இந்த சீக்ரெட் குரூப் ஃபஸ்ட் இலுமினாட்டி சொல்லுவாங்க, அது ஸ்டார்ட் ஆச்சு. இனிஷியலாக யூரோப்பில் இவங்க செட்டில் ஆகிருந்தாங்க. யூரோப்பில் பேசிக்கலாக பிரிட்டன், இங்கிலாண்டு அங்கே தான் செட்டில் ஆகிருந்தாங்க. பட் கண்டினியூஸ் ஃபஸ்ட்டு செகண்ட் வேர்ல்டு வார்டுக்கு அப்புறமா கொஞ்சமாக ஷிஃப்ட் ஆக ஆரம்பித்தாங்க. ஷிஃப்ட் ஆகி இப்போ ஆல்மோஸ்ட் அமெரிக்காவில் தான் ஃபுல்லாக ஆப்ரேட் ஆகிறாங்க. இவந்தோ யூரோப்லேயும் அங்கே எல்லா கண்ட்ரிலையும் வந்து இவங்களோடது வேலைலாம் நடந்துகிட்டு இருந்தாலும் பட் பேஸ் இப்போ பண்ணியிருக்கிறது வந்து அமெரிக்காவில். அதே மாதிரி இந்த டீப் ஸ்டேட் வந்து 2 பார்ட்டாகவும் இருக்குது. ஒரு சில பார்ட் வந்து இன்னும் அமெரிக்கா, அதாவது இங்கிலாண்டில் சிட்டி ஆஃப் லண்டனில் இருக்கிற ஒரு மேஜர் ஒரு குரூப்பும், யூஎஸில் புதுசாக இருக்கிற அந்த நியூ டீப் ஸ்டேட் அது ஒரு பக்கம். ஸோ அமெரிக்கா சூப்பர் பவர் ஆக அவங்களோடது ஸ்ட்ரென்த் அதிகமாகிட்டே போயின்னுருந்துச்சு. இன்க்ளூடிங் தட் மிலிட்ரி காம்ப்ளெக்ஸ், கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ், எல்லாத்துலேயுமே ஐடி ப்ராடக்ட்ஸு, டெக்னாலஜிஸ் எல்லாத்துலேயுமே வந்து அமெரிக்கன் டீப் ஸ்டேட் வந்து மோஸ்ட்லி இப்போ பவர்ஃபுல் ஆகிட்டு அதுதான் இப்போதைக்கு வேர்ல்டை ரூல் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இப்படி தான் டீப் ஸ்டேட்டுன்ற ஒரு ஃபார்மேஷன் ஆகி இன்றைக்கி வேர்ல்டு ஃபுல்லாக அவங்க கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது நியூ வேர்ல்டு ஆர்டர்னு ஒரு அஜெண்டா, அது மூலமாக பேங்கிங், ரிலிஜியன், அது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுறது. குளோபல் கம்பெனிஸ், இன்வெஸ்டர்ஸ், அட்வைசர்ஸ், டாப் மிலிட்ரி, இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ், எல்லா கண்ட்ரிலையும் எல்லா இடத்தையும் வந்து அவங்க ஷேடோ ஆர்கனைசேஷனாக எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுறாங்க அல்லது பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அதுக்கு அகைன்ஸ்டாக போகிற எந்த கண்ட்ரியும் வந்து அவங்க சிவில் வார்லேயோ சிவில் அண்ட்ரஸ்ட்டோ அந்த மாதிரி ரெஜிம் சேஞ்ச் நிறைய விஷயங்கள் இருக்குது. ரெஜிம் சேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு கண்ட்ரிக்கும் பக்கத்தில் இருக்கிற கண்ட்ரிக்கு வெப்பன்ஸ் எல்லாம் சப்ளை பண்ணி
அவங்களுக்கு ஃபண்டெல்லாம் கொடுத்து இன்னொரு கண்ட்ரியோட ஃபைட் பண்ண வைக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்குது தொடர்ந்து. இதெல்லாம் நம்ம பின்னாடி அப்பப்போ பேசிகிட்டே இருப்போம். ஏன்னா இதெல்லாம் ஒரு சின்ன நேரத்தில் முடிக்கிற விஷயம் இல்லை. நிறையா நம்ம வந்து இதை பற்றி டீப்பாக யோசிக்கணும், நிறையா குளோபல் நியூஸ்லாம் படிக்கணும், ஒன்றுத்தோட ஒன்று லிங்க் பண்ணணும். அதெல்லாம் பண்ணாமல் நம்ம லோக்கலாக இங்கே இருக்கிற பொலிட்டீஷியன்ஸ் எல்லாம் திட்டிகிட்டு இருக்கிறதோ அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அன்லெஸ் அன்டில் நேஷ்னலிசம் ஒரு கண்ட்ரியில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிற வரலும் இவங்க வந்து என்ட்ரி பண்ணுறது கஷ்டம். பட் இங்கே வந்து நிறைய கருப்பாடுங்கள் நிறைய இருக்கிறதுனால பைசாவுக்காக அவங்கள பைசா மூலியமாவோ இல்லை வேறு அவங்களோட பலவீனங்களை வச்சு ஈஸியாக அவங்க கண்ட்ரோல் பண்ணிடுறாங்க. இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு கண்ட்ரியில் இருக்கிற நேச்சுரல் ரிசோர்ஸஸ், அவங்களோட ப்ராடக்ட்ஸ் விற்கிறதுக்கான மார்க்கெட், அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறதுக்கான லேபர்ஸ், அந்த மாதிரி நம்மளை யூட்டிலைஸ் பண்ணுறதுக்காக இந்த டீப் ஸ்டேட் எப்போவுமே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களோட ஒரே ஒரு எய்ம் என்னன்னாக்கா நியூ வேர்ல்டு ஆர்டர், ஒன்லி ஒன் வேர்ல்டு, ஒன்லி ஒன் குரூப் வில் கண்ட்ரோல் ஆல் ஓவர் த வேர்ல்டு, இன்க்ளூடிங் ரிசோர்ஸஸ், ஹியூமன்ஸ், எவ்ரி திங். ஸோ அதுதான் அவங்களோட டார்கெட். அதுக்காக நிறைய பேரை வந்து அவங்க விலைக்கு வாங்குறதுலேருந்து மர்டர் பண்ணுறதுலேருந்து எல்லாமே வந்து சாதாரணமாக செய்கிற ஒரு விஷயம் நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துட்டுருக்கு. ஈவன் ரீசெண்டாக ட்ரம்ப் மேலே நடந்த அட்டம்ப்ட் கூட இதோட ஒரு பார்ட்டு தான். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுங்க. ஜியோ பாலிட்டிக்ஸில் வெளியில் எவ்வளோ விஷயங்கள் நடக்குது. நம்ம சின்ன ஒரு வட்டத்துக்குள்ளே சுற்றிட்டுருக்கோம். மோடி, டிஎம்கே, அந்த மாதிரி காங்கிரஸ், அந்த மாதிரி இவங்க எல்லாரையும் வந்து பின்னாடி இருந்து ஒரு பெரிய சக்தி வந்து அவங்க பின்னாடி த்ரெட்டனிங்காவோ இல்லை அவங்க பின்னாடி கண்ட்ரோலிங்காவோ இருக்கிறது வந்து இந்த சீக்ரெட் சொசைட்டிஸ். ஸோ ஐ திங்க் ஐ கிவன் ஆல்மோஸ்ட் ஆல் வாட் எவர் ஐ வாண்டட் டு சே. அண்ட் ஐ எம் ரியலி தேங்க்ஃபுல் டு மிஸ்டர் ஸ்டார்பாய் தருண். அவரோட ட்விட்டர் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் எல்லோரும். ஏன்னா அவர் நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி தொடர்ந்து வந்து நியூ இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ரிசர்ச் பண்ணி வெளியே கொண்டு வராரு. ஸோ அவருக்கும் என்னோடய ஸ்பெஷல் தேங்க்ஸ். நீங்களும் அவரை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் எபிசோட். ஜெய் ஹிந்த், பை பாய்.